ஹே buddies, வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ். நம்ம டெய்லி ஒரு பெட் டைம் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாலிராமனுடைய குதிரை பந்தயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அக்காலத்தில் கிருஷ்ணதேவராயரின் அரபு நாட்டு குதிரைகள் மிகவும் பிரசித்தம். கிருஷ்ணதேவராயரின் அளப்பரிய குதிரைப்படையே அவருடைய பல போர் வெற்றிகளுக்கு மூல காரணம். அதில் ஒவ்வொரு குதிரையும் 10,000 பொற்காசுகளுக்கு மேல் விலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரேபிய குதிரையுடன் மன்னர் வேட்டை முடிந்து வந்து கொண்டு இருந்தார். அவருடன் தென்னாலிராமனும் ஒரு மலிந்த நோஞ்சான் குதிரையோடு வந்து கொண்டு இருந்தான். தன்னுடைய பிரசித்தி பெற்ற சிறந்த வகை அரண்மனை குதிரை லாயத்தில் பராமரிக்கப்பட்ட குதிரையுடன் தள்ளாத வயதில் நோஞ்சான் வந்து கொண்டிருந்த தென்னாலிராமன் குதிரையை பார்த்து மன்னருக்கு சிரிப்புத்தான் வந்தது. என்ன ராமா, என் அரேபிய குதிரைக்கு இணையாக உன் நோஞ்சான் குதிரையை ஓட்டி வந்து விடுவியா? நீ செலுத்தும் வேகத்திற்கு ஊர் வருவதற்கு உயிரை விட்டு போகிறது என்று ஏளனமாக சொன்னார். இணையாக என்ன, உங்கள் குதிரையால் முடியாததை கூட என் குதிரையால் செய்து காட்ட முடியும் மன்னா. பந்தயம் வைத்து கொள்ளலாமா என்று தைரியமாக சொன்னான் ராமன். பந்தயமா? உன் குதிரைக்கு என் குதிரையுமா என்று உரக்க குரலில் சிரித்தாள் மன்னர். சரி, நீ வென்றால் 100 பொன் இனாமாக தருகிறேன். இப்படி பேசிக்கொண்டே ஒரு நதி கரைக்கு வந்தார்கள். நதியை கடக்கும் பொழுது ராமன் குதிரையிலிருந்து இறங்கிக் கொண்டு குதிரையை ஓடும் ஆற்றில் தள்ளிவிட்டு விட்டான். பிறகு மன்னரை பார்த்து, என்ன மன்னா, இதை உங்கள் குதிரையால் செய்ய இயலுமா என்றான். மன்னர் யோசித்தார். 100 பொன் பந்தயத்துக்காக 1000 பொன் மதிப்புள்ள குதிரையை இழப்பதா? குதிரையை இழந்து ஊர் வரை நடந்து சென்றால் ஊரை சிரிக்கும். இதற்கு ராமனிடம் தோற்று 100 பொன் கொடுப்பதே மேல் என்று முடிவுக்கு வந்தார். 100 பொன் தானே, தந்து விடுகிறேன் ராமா. ஆனால் பாவம், இப்படி ஒரு குதிரையை கொன்று விட்டாயே என்றார் மன்னர். மன்னா, இது நோய்வாய்ப்பட்ட குதிரை. நீங்கள் சொன்னது போல் கூடிய விரைவில் இறந்து தருவாயில்தான் இருந்தது. இதற்கு உணவு கொடுத்து வைத்தியம் செய்து எனக்கு மாளவில்லை. 50 பொன் கூட மதிப்பில்லாத இந்த குதிரையால் இன்று எனக்கு 100 பொன் கிடைத்து உள்ளது. அத்துடைய நோய் அவஸ்தையில் இருந்தும் அதற்கு விடுதலை கிடைத்துவிட்டது. அனைவருக்கும் நலம் தானே என்று சொல்லி மன்னரிடம் பந்தய பணத்தை வாங்கி கொண்டார். எந்த சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் விகடகடி அல்லவா அவர். நன்றி மக்களே, தேங்க்யூ.